லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம், லூக் சாப்டர் 22 வசனங்கள் 31, 32. லூக்கா 22, 31, 32 வசனங்கள் வாசிக்கலாமா? பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றி. எங்கள் ஆண்டவர் அந்த வசனங்களை எங்களுக்கு பிட்டு தாரும், எங்களோடு பேசும், ஒவ்வொருவரோடும் இடைப்படும், பலப்படுத்தும், எல்லா சோறுகளும் நீங்கட்டும். எங்களுக்காக ஆண்டவரே பிதாவுடைய வலது பரிசத்தில் பரிந்து பேசுகிற நல்ல நித்திய பிரதான ஆசாரியர் நீர் இருக்கிறீர். உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அதே உணர்வோடு நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் எங்களுடைய அழைப்பை காத்துக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த விசுவாச ஓட்டத்திலே நாங்கள் ஓடி முடிக்க எங்களை பலப்படுத்துவீராக. உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகள் கொடுத்த அந்த காணிக்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதியும், அவர்கள் அறிக்கையிட்டதன்படி பெருகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாதமும் அவர்கள் மீதியான துணிக்கைகளை எடுக்கட்டும். அவர்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் துவாரங்கள் உண்டோ எல்லா சூழலையும் அடைக்கப்படட்டும். உமக்கு நன்றி. தேவையில்லாத செல்வங்களை விலக்கி காத்துக் கொள்வீராக. துதி கனமகிமையெல்லாம் ஒருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு சேவியர்ஸ் பிரேயர் ஃபார் சிஃப்டட் பீட்டர். புடைக்கப்பட்ட பேதுருவுக்காக இரட்சகர் எடுத்த ஜெபம். இந்த 22வது அதிகாரத்தை நம்ம கொஞ்ச நேரம் தியானிப்போம். ரொம்ப அவசியமான ஒன்று. குறிப்பாக இந்த லெந்து நாட்களிலே இதை நம்ம தியானிப்பது அவசியம். ஏற்கனவே ஒரு முறை நம்ம பேதுரு ஆண்டவரை மறுதளிச்ச காரியத்தை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அந்த கோணத்தில் அல்ல. நேற்றைக்கு இந்த அதிகாரத்தை வாசித்த பொழுது அதை விட்டு என்னால் வெளியே வரவே முடியல. ரொம்ப நேரம் அதை தியானிச்சிட்டு இருந்தேன். இந்த அதிகாரம் எந்த சூழலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இறுதி ராப்போஜன வேலையை அவர் அங்கே தொடங்குறார். தம்முடைய பாடுகள், மரணம் இவைகளை நன்கு அறிந்தவராக, அதற்கான வேலை வந்தது என்பதை அறிந்து ஆண்டவர் தம்முடைய சீடர்களோடு கூட அந்த இடத்துல ஒன்று கூடி அவர்களோடு இறுதி ராப்போஜன விருந்த அவரோடு பகிர்ந்து கொண்டார். அதை தொடர்ந்து நடந்த சம்பவங்கள், அதன் பிறகு அவர்களை பிடித்து சென்றப்பட்டது வரையிலும் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. 71 வசனங்கள் தான். இந்த 71 வசனங்களையும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள கண்டிப்பா போய் வாசிச்சிருங்க. மெதுவா வாசிங்க. வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. சில பேருக்கு பைபிளில் கோடு போட்டு பழக்கம் உண்டு, போட்டுக்குங்க. இதை நல்ல பிராக்டிஸா வச்சுக்கோங்க. ரெகுலரா உங்களுக்கு பைபிள் ரீடிங் வேணும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த பழக்கம் கண்டிப்பா வரணும். சில பேருக்கு நல்ல பைபிள் வாசிக்கிறீங்க, நீங்க பரீட்சை எழுதணும்லாம் இல்லை, அது உங்களுடைய ஆத்மாவுக்கான உணவு, அதுதான் உங்களுக்கு சாப்பாடு. அதனால இந்த பைபிள் ரீடிங், ரெகுலர் பைபிள் ரீடிங் உங்களுக்கு கண்டிப்பா அவசியம். அதை நீங்க வளர்த்து கொள்ளுங்க. இந்த அதிகாரம் பாத்தீங்கன்னா அவருடைய பாடுகள், மரணம், அதற்கு முந்தைய நிகழ்வாக, கடைசி நிகழ்வாக இதை பார்க்க முடியும். மத்தேயு 26வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், மார்க் 13வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், இங்க லூக்கா 22வது அதிகாரத்திலையும் சரி, யோவான் 13வது அதிகாரத்திலையும் இதே சம்பவங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில், இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களுடைய ஆசிரியர்களுமே ஒவ்வொரு கோணத்தில் அதை எழுதுவாங்க. எல்லாத்தையுமே நீங்க வாசிங்க. இப்ப தொடங்கும் பொழுது எப்படி தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஸ்கா எண்ணப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. ஆண்டவர் புதிய ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தும்படி இந்த பூமியில வந்தார். புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தும்படி வந்த ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கு அல்லது நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னார். இன்னொரு விதத்தில் சொல்வதானால், நம்முடைய ஆண்டவர் இயேசு நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாய் இருக்கிறார்.
அதை ஒழிச்சு கட்டினவர்னு அல்ல, அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து நமக்கு ஒரு நல்ல பாதையை, ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினாரு. சில பேருக்கு அதையும் ஃபாலோ பண்ணணும், இதையும் ஃபாலோ பண்ணணும் குழப்பம் உண்டு. இனி வரக்கூடிய நாட்களில் அதை நம்ம தொடர்ந்து தியானிப்போம். நம்ம தொடர்ந்து அதை தெளிவாக பார்த்துக்கிட்டு தான் வர்றோம். இந்த 4 வருடங்களிலே அவ்வப்போது நம்ம அதை தியானிச்சு வர்றோம். அது குறித்து நல்ல புரிந்து கொள்வதில் ஆண்டவர் இன்னும் நமக்கு கட்டளையிடுவாராக. இப்போ பஸ்கா பண்டிகை அவர் பூமியில் இருந்த நாட்களிலே பஸ்கா பண்டிகையின் போது அவர் தம்முடைய சீடர்களோடு சேர்ந்து அந்த பஸ்கா பண்டிகை, அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அவரோடு சேர்ந்து அவர் அனுசரிக்க இருந்தார். அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவர் செய்ய சொன்னார். அதன்படி ஒரு இடத்துல கூடி வந்தாங்க. புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அது ரொம்ப முக்கியம். யூடியூப்ல கூட புளிப்பில்லா அப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இருக்கும் நினைக்கிறேன். போன மாண்டி தேஸ்டைக்கு கொடுத்த செய்தின்னு நினைக்கிறேன். அதை கேட்காதுங்க, கண்டிப்பா கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நான் அந்த செய்தினால் ரொம்ப தொடப்பட்டேன். இப்போ புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அல்லது பஸ்கா பண்டிகை அங்கே கொண்டாடும்படி, அதை அனுசரிக்கும்படி அவங்க எல்லாம் கூடி வர்றாங்க. பஸ்கா பண்டிகை அவர்கள் அன்றைக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்னா, இன்னைக்கு நம்ம வர்றோம் பாருங்க, வந்து ஏதோ அப்படி திருவிருந்தில் பங்கு பெற்றுட்டு போறோம் அப்படின்ற மாதிரி அல்ல. அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரோடு பஸ்கா பண்டிகை அனுசரிக்கும் போது பிள்ளைங்கள்ட்ட எதற்காக இந்த பண்டிகை நம்ம கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. பெற்றோருடைய கடமை அது ரொம்ப முக்கியம். ஏன் இதை நம்ம செய்யறோம், ஆண்டவருக்கு எடுத்த காரியத்தை இதை நம்ம ஏன் செய்யணும், இதை தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார்ன்றத பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அடுத்த தலைமுறைக்கு அதை நம்ம கரெக்டா கடத்திட்டு போலன்னா ஆண்டவர் அதை குறித்து கண்டிப்பா கணக்கு கேட்பார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு கொடுத்த கட்டளையே அதுதான். நீ போகிற தேசத்திலே, நீ அப்புறம் வாசிச்சு பாருங்க, யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல ஒரு திட்டமும் தெளிவா சொல்றாரு. நீ போகிற தேசத்திலே நீ இந்த பண்டிகையை கொண்டாடும் பொழுது உன்னுடைய பிள்ளைகள் இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்பார்களே, ஆனால் நீ அவங்களுக்கு தெளிவா சொல்லணும், நம்ம எல்லாரும் எகிப்திலே அடிமைகளாக இருந்தோம், ஆண்டவர் அங்கிருந்து இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு வந்தார் என்பதை அவர்களுக்கு நீ புரிய வைக்கணும். உன்னோட அந்த பண்டிகை முடிஞ்சிடக்கூடாது, உன்னோட அந்த பண்டிகை அனுசரிக்கிற காரியம் முற்று பெற்றக்கூடாது. தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக நான் அவர்களுடைய மீட்பர், அவர்களை விலைக்கரையத்திற்கு வாங்கியிருக்கிறேன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை திட்டம் தெளிவுமா ஆண்டவர் சொல்லிட்டார். நீங்க யாத்திராகமம் 12வது அதிகாரம் 25, 26 வசனங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா, அது இங்கிலீஷ் பைபிள்ல சர்வீஸ் அல்லது செர்மனின்னு போட்டிருக்கு. தமிழ்ல ரொம்ப அற்புதமா போட்டிருக்கும் பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அது ரொம்ப முக்கியம். வாசிக்கிறீங்களா? தமிழ்ல தான் ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள், அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள். இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று கேட்டால் போதும். நாம கூடி வர்றமே, இது ஆராதனை முறைமையாக அனுசரிக்கப்பட வேண்டியது. அன்னைக்கு அவர்கள் பஸ்காவை அனுசரித்தார்கள். அதே நாளிலே நம்முடைய அருமை ரட்சகர் ஏற்படுத்தின அந்த திருவிருந்த இன்னைக்கு நம்ம அதை அனுசரிச்சுட்டு தான் இருக்கிறோம். திருவிருந்த அசட்டப் பண்றவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா கவனிங்க. சில பேருக்கு திருவிருந்துன்னு சொன்னோன்னா அப்படியே எழுந்து போயிடுறது. ஒண்ணு, நீங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். நான் சொல்ற காரணம், எனக்கு அதுக்கெல்லாம் தகுதியே இல்லை பிரதர், ரொம்ப தாழ்மை அது, எனக்கெல்லாம் தகுதியே இல்லை பிரதர். என்னைக்கு தான் தகுதி வர்றது? என்னைக்கு தகுதி வர்றது? அது நாம பரீட்சை எழுதி நாமளே கீழே மார்க் போடுறோம். இயேசுனுடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா அப்படின்னு கேட்டுட்டு கீழே நான் ஆயத்தமாக இல்லை அப்படின்னு போட்டு சைன் போட்டு அட்டாச் பண்ணிட்டு பேப்பரை கொடுத்துட்டு போயிடுறோம். டாட்டா பை பை. ஆண்டவர் வரும்பொழுது, ஐயா என்னை ஏன் கைவிட்டு, நீ தானே சொல்லிட்ட நான் தகுதி இல்லைன்னு. நீயே தகுதியில் சொன்ன பிறகு உடனே நான் இழுத்துட்டு போறதுக்கு. கவனிங்க, சிரிக்கிறதுக்கு சொல்ல, நான் வேதனையோட சொல்றேன். இந்த 22வது அதிகாரத்தை மொத்தமா நான் ஏன் கவனிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஸ்கா பண்டிகை அப்படின்னு தான் தொடங்குது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுது, திருவிருந்து ஒவ்வொரு முறையும், அன்றைக்கு பஸ்காவில் எப்படி இருந்தாங்க, அவர்கள் பஸ்கா அப்பத்தை பிட்கும் பொழுது, அந்த இறைச்சியை சாப்பிடும் பொழுது பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவாங்க, இங்க பாரு, இன்னைக்கு நீயும் நானும் விடுதலையோடு இருக்கிறோம், இன்னைக்கு நீயும் நானும் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், இன்னைக்கு நீயும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். காரணம் என்ன தெரியுமா?
இதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி ஏற்கனவே அடிக்கப்பட்டுச்சு. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால தான் இன்னைக்கு நாம இந்த நிலைமையில இருக்கிறோம். பிரதர், ஒவ்வொரு முறையும் திருவிருந்தில் வரும்பொழுது ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். சில நேரத்தில் உங்க பாவம் உங்க கண்களுக்கு முன்னால வந்து நிக்குது. ஆண்டவர் நான் இப்படி பண்ணிட்டேனே. அப்போ ஒரு உணர்வு வரணும். கவனிங்க, அப்பொழுதெல்லாம் ஒரு உணர்வு வரணும். என்ன உணர்வு வரணும்? என் இடத்தை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் இருந்தாரே, என் இடத்தை எனக்காக நான் தான் அந்த இடத்துல இருந்திருக்கணும். அந்த இடத்தை அவர் விரும்பலனா கூட அவர் மேல சுமத்தப்பட்டதை இன்னைக்கு கூட 75 சங்கீதத்துல வாசிச்சோம். கலங்கி பொங்குகிற மதுபானத்தின் கோப்பை, அந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில இருக்கிறது. துன்மார்க்கரதன் வண்டல்களை உறிஞ்சு குடிப்பார்கள் போட்டிருக்கு. அது கொடுமை, அது கோபாக்கினையினுடைய பாத்திரம். என் இயேசு துன்மார்க்கராய் வாழ்ந்த உங்களுக்காகவும் எனக்காகவும் அன்றைக்கு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டுன்னு சொன்னாலும் கூட உங்களை என்னை மீட்கும் பொருளாக அதில் உறிஞ்சு குடிச்சாரே, வேதனைகள் அனுபவிச்சாரு. பிரதர், திருவிருந்தில் வரும்பொழுதெல்லாம் அதை நினைங்க. ஆண்டவரே, என் இடத்தை நீர் எடுத்துக்கொண்டீர் ஐயா, உண்மை நான் நினைவுகிறேன், உம்முடைய அன்பை நான் நினைவுகிறேன் ஐயா, உம்முடைய கிருபையை நான் நினைவுகிறேன். நிறைய நேரத்தில் இதைத்தான் நம்ம மறந்துடுறோம் பாருங்க. நமக்கு மறதி ஜாஸ்தி. எதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கணுமோ அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை. எதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். திருவிருந்தில் வரும்பொழுது இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவர் கொடுத்திருக்கிற நல்ல உடன்படிக்கைக்காக, அவர் சிந்தின ரத்தத்திற்காக, நமக்காக விற்க கொடுக்கப்பட்ட அவருடைய சரீரத்திற்காக எல்லாரும் கரங்களை வைத்து சத்தமுறையிலே சொல்லுவோமா? லூக்கா 22:19 தான் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். இப்போ இந்த 22வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிங்க. இப்போ பஸ்கா பண்டிகை சமீபம் ஆயிடுச்சு. பிரதான ஆசாரியர் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அப்படித்தானே போட்டிருக்கு. இப்ப 13வது அதிகாரம் 27வது வசனம் யோவான்ல வாசிங்கன்னு வச்சுங்களேன். யோவான், John chapter 13 verse 27 அங்க போட்டிருக்கு, ஏசு அப்பத்தை ரசத்துல தோய்த்து எல்லாருக்கும் கொடுக்கிறார். கொடுக்க பொழுது அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்னு போட்டிருக்கு. இங்க அப்பத்தை வாங்குறதுக்கு முன்னூட்டியே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் போட்டுடுச்சு. ஆனா யோவான் 13:27 அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். பாருங்க, இந்த சாத்தானுக்கு விட்டு கொடுக்கறதும் டோட்டலா அவனாலேயே பொசஸ்ட் நிலைமைக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இப்ப வாசிங்க யோவான் 13:2 வாசிங்க. John chapter 13 verse 2. இப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க. சீமோனின் குமாரனாகிய ஸ்காரியோத்து என்பவன் அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவனுடைய இருதயத்தை தூண்டின பின்பு. நீங்க பைபிளை வாசிக்கும் போது உங்களுக்கு சின்ன குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு அதை சொல்றேன். லூக்கா 22வது அதிகாரம் 3வது வசனத்துல அவன் அப்பத்தை வாங்குவதற்கு முன்பதாகவே சாத்தான் புகுந்தான். யோவான் அதை தெளிவா எழுதுறாரு. யோவான் 13:2 சாத்தான் அவனுடைய உள்ளத்தை தூண்டின பின்பு அப்பவே வந்தாச்சு, அப்பவே டிசைட் பண்ணியாச்சு, இன்னைக்கு இவரை காட்டி கொடுக்கறது சரி, 30 வெள்ளிக்காசை கையில வாங்குறது சரி. பிரதர், திருவிருந்தில் பங்கு பெறவங்க ஒவ்வொருத்தரும் கவனிங்க. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவருக்கு ஒப்பு கொடாம ஏதோ ஒன்று என்னுடைய உள்ளத்துல வச்சுக்கிட்டு அதற்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்து திருவிருந்துல உட்கார்றதும் நமக்கு எந்த விதத்திலும் நன்மை கொண்டு வரவே வராது. கவனிக்கணும். ஏன் திருவிருந்துல நம்ம எழுந்து போறோம் சொல்லுங்க? ஏன் போறோம்? இயேசுவை விட முக்கியமானது ஒண்ணு எனக்கு இங்க இருக்குது. இருக்கிறீங்களா? இங்க இயேசு விட முக்கியமான ஒண்ணு என்ன? அது என் உள்ளத்தில் இருக்கிற கசப்பா இருக்கலாம், என் உள்ளத்தில் இருக்கிற பகையா இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு பாவம் முன்னால வந்து நிற்கும் பொழுது கர்த்தருடைய திருவிருந்தில் பங்கு பெறுவோம் அப்படின்னு இங்கிருந்து சத்தம் வந்த உடனே இந்த இயேசுவா அல்லது வேற ஒன்றா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இயேசுவை விட வேற ஒண்ணு எனக்கு முன்னால வந்து நிக்குது. இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, இந்த இயேசுக்காக இதை என்னால விட முடியல, இதற்காக என் இயேசுவை இந்த நிமிஷத்துல நான் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு எப்பொழுது டிசைட் பண்றோம் பாருங்க, அப்பொழுதெல்லாம் யூதாசுக்குள்ள காணப்பட்ட அதே ஆவிதான் நமக்குள்ள இருக்குது.
சில பேர் திருவிருந்தெல்லாம் அவ்வளவு அசட்டை பண்றது. திருவிருந்த ஆராதனை தானே, போனா போகுது. இயேசு திருவிருந்து தான், பஸ்கா பண்டிகை தான், அதை ஒன்று தவற விடாமல். சில பேருக்கு பாருங்க, நாளைக்கு எனக்கு உயிர் போகுது, இன்னைக்கு பஸ்கா பண்டிகை கொண்டாடி இன்னைக்கு கம்யூனியன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி என்னங்க பிரயோஜனம் இருக்குது? சில பேர் கொஞ்சம் அப்படியே ஆஸ்பத்திரி பக்கம் போயிட்டோன்னா, ஐயோ வேணாம்பா ஆராதனை. சில பேருக்கு சின்ன ஒரு வேலை, வாசிங்க இத. இயேசு உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த இடத்துல இருக்கிறான்றத கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. ஐயோ யூதாஸ் ரொம்ப மோசமானவங்க, 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்துட்டான். அவன் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தான், நம்ம 3000 ரூபாய் சம்பளத்துக்காக தூக்கி அவரத்துக்கு தூர போடுறோம். என்ன வித்தியாசம் இருக்குது? வேதம் சொல்லுகிறது, சாத்தான் அவருடைய இருதயத்தை ஏவனா. யாருடைய இருதயத்தை? யூதாஸ் காரியத்தினுடைய இருதயத்தை ஏவனா. இந்த விதத்திலே இயேசுவை மட்டுப்படுத்தக்கூடிய அல்லது இயேசுவை புறந்தள்ளிட்டு வேற ஒரு காரியத்திற்கு நான் எப்பொழுதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அந்த நேரத்தில் நீங்க நினைப்பீங்க, வந்து கம்யூனியன்ல பார்ட்டிசிபேட் பண்ணா சில பேருக்கு எனக்கு உடனே சுகம் கிடைக்கும், எனக்கு உடனே விடுதலை கிடைச்சிரும். 100% உண்மை. அவருடைய திருவிருந்தில பங்கு பெறும் பொழுதெல்லாம் அவருடைய சரீரத்தை புசிக்கிறோம், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம், எனக்கு விடுதலை உண்டு. ஆனால் நான் என்ன இன்டென்ஷனோட ஆலயத்திற்கு வர்றேன், நான் என்ன இன்டென்ஷனோட நான் திருவிருந்திலே பங்கு பெறுகிறேன் என்பது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். எனக்கு நிறைய காரியங்கள் குறித்து நிறைய யோசனைகள் ரொம்ப சாதாரண அன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இந்த 22வது அதிகாரத்துல இயேசுவுக்கு சீஷனா இருந்த யூதாஸ் என்கிற ஒரு மனுஷன் இயேசுவை காட்டி கொடுத்த அந்த யூதாசுக்கும் இயேசுவை மறுதலித்த இந்த பேதுருவுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லையே, இல்லையே. ஏங்க எப்படி யூதாசுக்கு 30 வெள்ளிக்காசு இயேசுவிட மேல இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பேதுருவுக்கு தன்னுடைய உயிரை விட இயேசு கீழே தான் இருந்தார். இயேசு விட தன்னுடைய உயிர் பெருசா தெரிஞ்சதுங்க. அந்த யூதாசுக்கும் இந்த பேதுருவுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனா என்ன, அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலே தொடங்கப்பட்ட அந்த யூதாஸ் அவன் கெட்டு போனான். அதே சீஷர்கள் கூட்டத்தில் இருந்த பேதுரு என்கிற ஒரு மனுஷன் திரும்ப நிலப்படுத்தப்படுறான். ஒன்னே ஒண்ணுதான் வித்தியாசம். நீங்க நினைக்கிறீங்க இயேசுனுடைய சீடர்களா இருந்தபடினால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னு. ஆண்டவர் ரட்சிக்கப்படுறதுக்கு அவனுக்கு 3 வருஷம் யூதாச கூடவே வச்சிருந்து வசனத்தை கேட்க வச்சாரு, அற்புதங்களை காண வச்சாரு, எல்லா சூழலையும் அவருடைய அன்பை உணர வச்சாரு. மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது யோவான் 13வது அதிகாரத்துல, இந்த உலகத்திலே இருந்த அவர்களிடத்தில் அவர் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்கள் மேல் அன்பு வச்சாரு. அன்பை ஒரு துளி குறைவில்லாம பேதுருக்கும் யோவானுக்கும் யாக்கோபுக்கும் எப்படி காண்பித்தாரோ அதே அன்பை இந்த யூதாஸ் காரியத்தும் உணர செய்தார். ஆனா என்ன தெரியுமா, ஒரே ஒரு வித்தியாசம். நான் திட்டமும் தெளிவுமா சொல்லுவேன், இந்த யூதாஸ் காரியத்து என்பவன் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் இருந்தாலும் கூட ரட்சிப்பு என்பதை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்காமலே போயிட்டவன். ஏன் பேதுருவுக்கு இப்படி மறுபடியும் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு அனுபவம் கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ரட்சிப்பு, இயேசுவாலே கிடைக்கிற அந்த ரட்சிப்பு என்பதை ஒவ்வொரு நாளும் அப்படியே பார்த்துட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை அனுபவித்திருந்தபடினாலதான் அவன் புடைக்கப்பட்ட பொழுதும் அவன் இயேசுவை மறுதலித்த பொழுதும் மறுபடியும் தூக்கி நிறுத்தப்பட்டான். பிரதர், இன்னைக்கு ஆலயத்தில் எத்தனையோ பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த ரட்சிப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா, இன்னைக்கு மார்ச் 30ஆம் தேதி, இன்றைக்கு 2025 உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பொன்னாளாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. கிறிஸ்தவ குடும்பத்தில் நீங்க பிறந்திருக்கலாம், தொடர்ந்து 6:30 வரைக்கும் வந்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு சில பேருக்கு என்ன, ஆவிக்குரிய சபைக்கு நான் போறதுனால எனக்கு ரட்சிப்புன்னு ஒன்று வந்துச்சு. அடிக்கடி சொல்லுவோம்ல, நேற்று வரைக்கும் நான் சிஎஸ்சி சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், நேற்று வரைக்கும் ஆர்சி சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், நேற்று வரைக்கும் ஆண்டவரை பத்தி தெரியாம இருந்தேன், இப்போ நான் ஆவிக்குரிய சபைக்கு உள்ள வந்திருக்கிறேன், அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன்னா கிடையாது. அது அல்ல. ரட்சிப்பு என்பது என்ன, எனக்காக என்னுடைய இடத்தை தேவனுடைய குமாரனாகிய இயேசு ஏற்றுக்கொண்டார். அவருடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன். வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்பதை உன்னுடைய இருதயத்தில் நீ விசுவாசிப்பே, ஆனால் நீ ரட்சிக்கப்படுவ. ஆமென். எதற்கு இயேசு மரித்தார்?
உங்க இடத்த, என் இடத்த அவர் எடுத்துக்கொண்டபடியினாலே இந்த ரட்சிப்புன்றது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கையிலே இனிமேல் என்னுடைய சுயம் அல்ல, என் இயேசு ஆளுகை செய்யட்டும் சொல்லிட்டு என்னைக்கு நாம விட்டு கொடுக்கிறோமோ, என்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நடத்தப்படுகிற அனுபவம் நமக்கு வாழ்க்கையில பெருகுகிறதோ, அன்றைக்கு தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். அதை அர்த்தமே தவிர ஏதோ ஆவிக்குரிய சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டோம் என்று நினைப்போமே ஆகி, தயவு செய்து இன்றைக்கு உங்களை எண்ணத்தை மாத்திக்கங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக முறை தவறத்தான் செய்கிறோம். அநேக முறை எத்தனையோ சூழ்நிலைகளில் இயேசுவை பேதுருவை போல மறுதலிக்க தான் செய்கிறோம். சில நேரத்தில் சூழ்நிலைகள் நம்ம பயமுறுத்துகிறபடினாலே அவரை அறியாதவர் போல காட்டிக்கொள்றோம். இந்த இயேசு எனக்கு தெரியாதுன்னு ஒரு வேளை வாய் விட்டு நீங்க சொல்லாம இருக்கலாம். நம்முடைய கிரியைகளினால எத்தனையோ முறை அவரை நம்ம மறுதலிக்க தான் செஞ்சிருக்கிறோம். ஆனாலும் மறுபடியும் தூக்கி நிறுத்துறதற்கு ஒருத்தர் ஆவலோட காத்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பாக்கியமெல்லாம் எப்ப தெரியுமா கிடைக்கும்? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று எப்பொழுது நாம் மாறுகிறோமோ அப்பொழுது மாத்திரம் அது கிடைக்கும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கவனிங்க, இந்த உலகம் ஒரு நாளும் இந்த ஆண்டவருடைய அன்பை தியானிக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கிறதே இல்லை. சொன்னால திருவிருந்தில் வரும்பொழுதெல்லாம் அவனுடைய அன்பை தியானிக்கணும்னு. ஆண்டவருடைய அன்பை நம்ம எத்தனை பேர் தியானிக்கணும்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்பதான் இந்த லெந்து நாட்கள் 40 நாட்கள் எல்லா இடத்துல சிலுவை தியான கூட்டம். ஏதோ போற 40 நாளைக்கு மெசேஜ் அப்படி கேட்டு வர்றோம். அவங்களும் சொல்லுவாங்க சிலுவையில உனக்காக இயேசு மரித்தார். ஆனால் தனிப்பட்ட விதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே என் இடத்த நீர் எடுத்துக்கிட்டீரே, நீர் மாத்திரம் என் வாழ்க்கையில வரலன்னா என் வாழ்க்கை என்னவா இருந்திருக்கும்? ஆண்டவர் ரத்தத்தினால என்ன கழுவுனீரே, அந்த ரத்தத்தை நீர் சிந்துனதனுடைய அந்த விளைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் வாழ்றேன்னா ஒரு நாள் நம்ம யோசிச்சிருப்போமா? சொல்லுங்க பாப்போம். ஒரு நாள் மார்ச் மாசத்துல ஒரு நாள் இயேசுனுடைய அன்பை நாம தியானிச்சிருப்போமா? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார் பாருங்க. எபேசியர் 3வது அதிகாரத்தை எடுங்க. நம்ம இந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு டெய்லி இந்த வசனத்தை வாசிச்சா கூட ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். எபேசியர் 3வது அதிகாரத்தை எடுங்க. எதுல கவனமா இருக்கணும்னு சொல்றார்? ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய விசுவாசி எதுல கவனமா இருக்கணும் பாருங்க. 3வது அதிகாரம் 14 இருந்து நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம் பிரதர், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். தேவன் இதை எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் இல்லாம நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி பெறுவேன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா பேசுறேன். இது ஒன்றும் கடினமான காரியம் இல்லை. ஆனா உங்களுக்கு எனக்கு அது வேணும். அவர் சொல்றாரு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமா இருக்கும். கிறிஸ்து அப்பப்போ வாசமா இருக்கிறாரா? அப்பப்போ சில பேர் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு வந்து அப்பப்போ தங்கிட்டு அப்பப்போ போயிடுற மாதிரி, டெம்பரரியா. ஆமா, சண்டைன்னு ஒன்று வந்துச்சுன்னா ஏசுனதை அப்படி வெளியே நிறுத்திடுவோம். அப்படி வெளியே போயிட்டு வாங்க ஆண்டவரே, எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க? ஒரு மாசத்துக்கு அப்படி வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆண்டவர் அப்படிதான். ஏசுநாதர் போயிட்டாருன்னா நமக்கு மானமே போச்சுன்ற மாதிரி இருக்கணும். ஆனா சில பேருக்கு ஏசுநாதர் மேல போட்டிருக்கிற கோட்டு மாதிரி, சில பேருக்கு கர்ச்சிஃப் மாதிரி. ஏசுநாதர் கூட தான் இருக்கிறாரு, களம் இறங்கிட்டேன்னா கர்ச்சிஃபத்துக்கு அப்படி ஓரம் வச்சுட்டு ஏசுநாதருக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி வாழ்றோம் பாருங்க. பவுல் சொல்றாரு ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில, வாசிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமா இருக்கவும், உள்ளே தங்கி இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேறொன்றே. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க பிரதர், பைபிள் அப்படி வாசிங்க. நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த அன்பினுடைய நீளம் அகலம் ஆழம் உயரம் ஒவ்வொரு நாளும் அதை உணரணும் பிரதர்.
வெறுமனையில் எந்த டேஸ்ல இயேசுவே கல்வாரியின் கருணை இதே காயங்களிலே காணுதேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு 2 துளி கண்ணீர் விடுறது இல்லை. ஒவ்வொரு நாளும் சிலுவைக்கு முன்னால நின்று, ஆண்டவரே என் இடத்தை நீர் எடுத்துக்கொண்டீரையா, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறையா. இந்த அழைப்பிற்கு ஏற்ற விதமா நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பு இருக்கு, நான் பாத்திரவானாய் நடந்து கொள்ள நீர் எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. அவர் அன்பதான் இருக்கிறாரு, நாம தான் அவர் மேல அன்பா இருக்கணும். அதனாலதான் சொன்னல யோவான் 13:1 பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்திலே அன்பு வைத்தார். அவர்களிடத்திலே அன்பு வைத்தார். அப்படியே வாங்க 22வது அதிகாரம், லூக்கா 22. இப்போ ஆண்டவர் அங்க பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கிறாரு. எல்லாரும் அப்படி ஒரு மாதிரி இறுக்கமான சூழ்நிலை அங்க இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த காட்சியை கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும்னா, முதல்ல வீட்டில் இருக்க லைட்டெல்லாம் அணைச்சிருங்க. லைட்லாம் நைட்டில் போய் லைட்டெல்லாம் அணைச்சிட்டு ஒரு சின்ன கேண்டில் கொளுத்தி வைங்க. ஏன்னா ரொம்ப பிரைட்டாக உட்காந்துட்டு அதெல்லாம் கற்பனை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்காது. லைட்டெல்லாம் அணைச்சிட்டு ஒரு கேண்டில் அங்கங்கே கொளுத்தி வச்சிருங்க. இருட்டில் எப்படி இருக்கும் பாருங்க. அன்னைக்கு மரணம், போர் சேவகர்கள்லாம் வருகிற சத்தம் ஒரு பக்கம் காதில் துணிச்சிருக்கும். ஆண்டவருக்கு 100% மனுஷனாவே இருந்தவர் இப்ப எல்லாம் கண்களுக்கு முன்பாக வருகிறது. சாட்டையினால் அடிக்கப்படுறதும் சரி. இவர் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்பொழுது அங்க இன்னொரு பிரச்சனை வருது பாருங்க. இன்னொரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? யாரு பெரியவனா இருப்பான் அப்படின்ற ஒரு பிரச்சனை. 22வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து, அப்பொழுது அவர்கள் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அன்றியும், ஏன்னா என்ன காட்டி கொடுக்க போறவனுக்கு ஐயோன்னு இயேசு பேசுறாரு. ஐயோ யாருப்பா அது சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே இன்னொரு போட்டி வருதாங்க. அஞ்சியும் தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்தவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. உங்களிலே பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல தான் இருக்கிறோம் இன்னும். இப்போ இந்த பிரச்சனை ஏன் திடீர்னு உள்ள வருது? ஏன் பெரியவனா இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இறுதி ராப்போஜனம் ஆண்டவர் பக்கத்துல யார் உட்கார்றதான் சண்டை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்பொழுதுமே இந்த லீடருக்கு பக்கத்துல பெரிய பிரச்சனை வரும் பாருங்க. அவருக்கு நான் தான் இருக்கும், இவருக்கு நான் தான் இருக்கும். பேதுரு சொல்லுவான், யோவானும் யாக்கோபும் சொல்லிப்பாங்க, எப்ப நாங்க தான்ப்பா வழக்கம் போல. அவர் எங்கெல்லாம் மறுரூப மலைக்கு போனா கூட நாங்க 3 பேரும் தான், அதனால கொஞ்சம் அந்த பவுண்டரி விட்டு வெளியே நெல்லுங்கப்பா சொல்லி இருந்திருக்கலாம். இவன் சொல்லியிருப்பான், அது எப்படி எப்போ பார்த்தாலும் நீயே தான் பக்கத்தில் உட்காந்துருக்குற, நான் பக்கத்தில் உட்காருவேன், நீயா நானா பார்த்துக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு சண்டை. ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு, உனக்கு நான் வச்சிருக்கிற பொசிஷன் என்ன தெரியுமா? நீங்கள் 12 பேரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயந்திருக்கிறவர்களாக என்னோட கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பீங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? உனக்கு அவ்வளவு பெரிய போஸ்டை நான் வச்சிருக்கிறேன், நீங்க இன்னும் நாற்காலி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க தானே? இப்போ அடுத்த ஒரு கேள்வி வருது. நீங்கள் 12 பேரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயந்திருக்கிறவர்களாக என்னோட கூட சிங்காசனத்துல இருப்பீங்க. இப்ப ஒருத்தன் போயிட்டான், அவன் நிலைமை என்ன? ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொய்யா? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா? நீங்க 12 பேரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயந்திருக்கிறவங்கள என் கூட இருப்பீங்கப்பா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட எல்லா சூழலையும் என் கூட நீங்க இருந்தவங்க நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இருப்பீங்க. ஆனா ஒருத்தன் போயிட்டானே. இதுல ஒரு காரியத்தை விசுவாசிகள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தனிப்பட்ட நபருக்கானது அல்ல, அது ஒரு பொசிஷன், அவ்வளவுதான். இந்த 12 சிங்காசனங்கள் என்பது பொசிஷன். நீங்க உட்காரணும்னா உட்காரலாம், அவரை அசட்டை பண்ணி வேற ஒருத்தன் அந்த சீட்டை அந்த கொடுத்துட்டு நீங்க தூர போகணும்னா போகலாம். அதனாலதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப வேத வசனங்களிலே நமக்கு நினைப்பூட்டுகிறார், உங்களுடைய அழைப்பை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு, உன்னுடைய அழைப்பை குறித்து நீ கவனமாயிரு, நீ அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவானா இருந்துக்க, உன்னுடைய கிரீடத்தை வேறு எவரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. ஆண்டவர் என் பேரை நீர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதிட்டீர், நான் செலக்டட், ஐ அம் ஒன் அமாங் தி செலக்டட், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே நான் ஒருத்தனா இருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் சொல்வார், இங்க பார், அது உன் கையில தான் இருக்குது. 12 பேரை நான் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், 12 பேருக்கான அந்த பொசிஷனையும் வச்சிருக்கிறேன்.
நீ உட்காரணும்னா உட்காரலாம். நீ என்னை அசட்டை பண்ணி உனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை உதாசீனப்படுத்தனா படுத்தலாம். நான் சொல்றேன், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாய்ந்திருக்கிற அவ்வளவு மகா பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நான் உனக்கு தர்றேன்னு சொன்ன பிறகும் கூட இந்த 30 வெள்ளிக்காசு ஒரு மனுஷன் கண்களை உறுத்துமே ஆனால் இன்னைக்கு அவனுடைய இடத்துல கொஞ்சம் உங்களை என்ன வச்சு பார்க்கறது நல்லது. பிரதர், அநேக நேரங்களில் உலக பிரகாரமான காரியங்கள் அப்படியே நம்மளை இழுத்துக்கிட்டு போகத்தான் செய்து. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இவைகள் எல்லாவற்றிலும் தப்பி போகிறதற்கு உதவி செய்வாராக. சரி, வரலாம். இப்ப முதலாவது சோதிக்கப்பட்ட இந்த பேதுரு குறித்து மாத்திரம் பார்த்துட்டு அதன் பிறகு கொஞ்ச நேரம் இந்த சாத்தான் எப்படிப்பட்டோம், அதன் பிறகு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நல்லவரா பெரியவரா இருக்கிறாரு, நம்ம ஏன் தைரியம் கொள்ளன்றத கொஞ்சம் நேரம் நம்ம தியானிப்போம். இப்போ இந்த பேதுரு ஒவ்வொரு விசுவாசிக்கும் அடையாளமா இருக்கிறான். இங்க வந்த பிரச்சனை என்ன? ஆண்டவர் சொன்னார் பேதுரை பார்த்து, சீமோனே சீமோனே, சாத்தான் கோதுமையை சுலகினாலே புடைக்கிறது போல உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சுலகனால ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த சுலகுன்ற வார்த்தை அந்த சவுத் சைடில் யூஸ் பண்ற வார்த்தை. எத்தனை பேர் சுலகு தெரியும் சொல்லுங்க பாப்பா. சுலகுனா பாருங்க, நான் பாட்டுக்கு பெருசாக பண்ணிட்டு இருக்கேன் ஒண்ணுமே தெரியாம. எத்தனை பேருக்கு சுலகுனா என்னன்னு தெரியும்? ஒரு சுலகுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, சொலவு அப்படின்னுவாங்க. சொலவு. மொரம் எத்தனை பேருக்கு தெரியும்? மொரம். அப்பா, மொரத்துல அரிசி புடைக்கிற யாருன்னா பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்க கை காட்டு. எல்லாம் 40-50க்கு மேலதான் பாரு. நமக்கு இப்பெல்லாம் பாலிஷ்ட் ரைஸ் சாப்பிட்டுக்கிறோம். அப்பெல்லாம் சோத்துல கல்லு கிடக்க கூடாது, உமி கிடக்க கூடாது, நெல்லு கிடக்க கூடாதுன்னு பாட்டிங்க அம்மாங்கெல்லாம் வீட்டில் போட்டு அப்படி அடுத்து படைக்கிறத பார்த்தாலே ரொம்ப 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 அழகா இருக்கும் பாருங்க. இப்ப முறத்தை கையில கொடுத்தா தூக்கவே முடியாது பொழுது. அன்னைக்கு ஒருத்தர் வேடிக்கையா ஒரு கதை சொன்னாரு பாருங்க. வீட்டில் ஒருத்தர் கிரைண்டரை வாங்கிட்டு போனாரு. என்னங்க கிரைண்டர் வாங்கிட்டு போறீங்க? என் வீட்டுக்காரி ஆட்டோரில் போட்டு அரைக்க முடியலன்னு சொல்றாப்பா, அதனால கிரைண்டர் வாங்கிட்டு போறேன். இப்போ கிரைண்டர் வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவரு டேபிள் டாப் கிரைண்டர் வாங்கிட்டு போனாராம். 6 மாசத்துக்கு முன்னாடி தானே பெரிய கிரைண்டர் வாங்கிட்டு போனேன், இப்போ டேபிள் டாப் வாங்கிட்டு போறியா? ஐயா, அதை கல்லாம் தூக்கி வைக்க முடியல, அதனால டேபிள் டாப் டில்ட்டிங் கிரைண்டர் வாங்கி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மாவு வாங்கிட்டு போனார். டில்ட்டிங் கிரைண்டர்லாம் வாங்கிட்டு போன, மாவு வாங்கிட்டு போற, அதை அரைச்சு போட்டு யாரு கழுவிட்டு இருக்கிறா, அதனால மாவு வாங்கிட்டு வர சொன்னா. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கையில டிஃபனோட போன. டிஃபனோட போற, அத மாவை ஊத்தி அவிச்சு அடுத்து ரொபோட்டிக்ல ஊட்டி விடுறதுக்கு ஒரு மிஷின் ஒண்ணு வருதான் பாருங்க. புடைக்கிறது மாதிரி புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்னு போட்டிருக்கு. ஏன் பேதுருட்ட மாட்டும் அந்த காரியத்தை அவன் செஞ்சான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசு எப்பொழுதுமே ஒரு காரியத்தை கவனிச்சுக்கங்க. தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வச்சிருப்பார்னா, தேவன் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில செயல்படுத்தும்படி ஒரு அஜெண்டாவை வச்சிருப்பாரு. ஆனால் அதே விதமாய் பிசாசின் இடத்துல ஒரு திட்டம் உண்டு. நீங்களும் நானும் எப்படி முன் குறிக்கப்பட்டு முன் அறிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாக அவருக்கு மகிமையாக தேவனுக்கு சாட்சியாக வாழும்படி என்றைக்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரோ, தெரிந்து கொண்ட அதே நிமிடத்துல உங்களை வழிவிலக செய்யும்படி, உங்களை கவிழ்க்கும்படி, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் வசிக்கிறோம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற அந்த பழைய வலு சர்ப்பம், பிசாசு என்று சொல்லக்கூடிய வலு சர்ப்பம், எப்பொழுது தேவனுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில தொடங்குச்சோ அப்பொழுதே அவனும் உங்க பக்கத்துல அழகா ஒரு பிளானோட நின்னுகிட்டே இருப்பான். இப்ப என்ன தெரியுமா, ஏன் பேதுருவை மாத்திரம் சுலகினால புடைக்க முடியும் உத்தரவு கேட்டுக்கொண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் செய்திலாம் வாசிச்சிருப்பீங்க. இப்ப இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஹெஸ்போல்லா, ஹமாஸ், வேற ஹூதிஸ் அந்த தீவிரவாதிகள்லாம் வரும் பொழுது இஸ்ரவேல் வேற யாரு சாதாரண வீரர்கள்லாம் அடிக்கிறதெல்லாம் கவனம் கிடையாது. அவனுக்கு டாப் லீடர்ஸ் யாரோ அவர்களை மாத்திரம் தான் எலிமினேட்டட் லிஸ்டில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிட்டே இருப்பான். பிசாசு அதே மாதிரி தான் பாருங்க. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் முன்னிற்க நினைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவன் உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருப்பான். இப்ப சில பேர் சொல்றது, அந்த ரிஸ்க்கு தான் பிரதர் நாங்க ஊழியமே செய்யறது கிடையாது. இதுக்கு அப்படி கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி அப்படி போயிட்டே இருக்கிறது.
எதுக்கு அவன்கிட்ட போய் அவன்கிட்டே பிசாசு பிரதர் கையை கோத்து அவன் அந்த தண்டவாளத்தில் நான் அந்த தண்டவாளத்தில் ஒன்னா நடந்தன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வாழ்க்கையில மோதலே இல்லை. இப்படி சொன்னா அதை விட வெட்கக்கேடு உலகத்தில் இருக்கவே முடியாது. பாருங்க, வெட்கக்கேடு இருக்கவே முடியாது. கவனிங்க, ஒரு வசனத்தை நீங்க இப்படி வரைக்கும் எப்படி வாசின்னு பாருங்க. எடுங்க பார்ப்போம். லூக்கா 22வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னையா உங்களையா? சாத்தான் உன்னையா உங்களையா? எப்படி போட்டிருக்க வசனம்? சிங்குலர்ல போட்டிருக்கா, ப்ளூரல்ல போட்டிருக்கா? சாத்தானுடைய மொத்த எண்ணம் என்ன? இந்த 12 பேரையும் சுலகினால புடைக்கணும். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. சாத்தான் கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இப்ப பார்த்தா எதுக்கு 12 கடந்து போராடணும்? டாப்ல ஒண்ணு தான் நிக்குது. ஃபர்ஸ்ட் இதை தட்டினா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இதை எலிமினேட்டட் போட்டுனா மொத்த கூட்டத்தையும் ஒரு வழி பண்ணிடலாம். நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் அவன் பேதுருட்ட போனான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசுக்கு நம்முடைய எதிர்காலம் தெரியாது. திரும்ப சொல்றாங்க, அவனிங்க பிசாசுக்கு நம்முடைய எதிர்காலம் தெரியாது. ஆனால் கடந்த காலத்திலே தேவனுடைய மகிமைக்காக தேவன் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் எப்படி செயல்பட்டு வந்துச்சுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஏன் இவன் இந்த பிசாசு முதல்ல போனா? வாசிக்கலாமா? மத்தேயு 16வது அதிகாரத்துல 16வது வசனத்துல ஆண்டவர் பிலிப்பி செசரியானுடைய திசைகளில் போகும்பொழுது அங்கே ஜனங்கள் மனுஷகுமாரனாகிய என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கிறார். உடனே சொல்றாங்க, சிலர் உங்களை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் எரேமியா என்றும், தீர்க்கதரிசிகளை ஒருவர் என்றும் சொல்லுகிறான்னு சொன்ன உடனே, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு சொன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவர் பாருங்க அதை அப்ரிஷியேட் பண்றார். என்ன சொல்றார்? மாம்சம் ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினாரு. நான் சொல்றேன், இந்த ரெவலேஷனை பெற்றுக்கொண்டாயே, இந்த ரெவலேஷன் மேல என்னுடைய சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதனை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. நீ பேதுருவா இருக்கிற, நீ பேதுருவா இருக்கிற, வெளிப்பாட்டை பெற்ற நீ பேதுருவா இருக்கிற. அதனாலதான் சொல்றேன், பிசாசு யாரை பார்த்து நடுங்க மாட்டான். யார் யாரெல்லாம் தேவனை குறித்த வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்கிறார்களோ முதல் அம்பு அவர்களுக்கு நேராக தான் திருப்போம். இப்போ ரொம்ப லேட்டஸ்டா சொல்றான், துப்பாக்கி முனைய முதலாவது அவர்களுக்கு நேராக தான் திருப்போம். பிரதர், உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அவனை எரிச்சல் மூட்டுகிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் நரகத்தின் வார்னிங் புல்லட்டின்ல நீங்களும் நானும் பேர் எழுதப்பட்டவர்களாக இருக்கணும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையில கொடுப்பாரா? ஒரு அழிலே சொல்லுவோமா? பாஸ்டர் ஜோ வில்லியம்ஸ் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், பிசாசை அப்பப்போ எரிச்சல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். பஸ்ஸே பிசாசு அப்பப்போ எரிச்சல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். நீ அவனை எரிச்சல் மூட்டலன்னா நல்ல கிறிஸ்தவனே கிடையாது. நீ நல்ல கிறிஸ்தவனே கிடையாது. பிரதர், ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நான் எப்படி பிரியமாய் நடக்கிறேன் என்பதில் கவனமா இருக்கிறேன்னா, அதே மாதிரி இவனை நான் எரிச்சல் மூட்டுறதுல கவனமா இருந்துகிட்டே இருக்கணும். என்ன நினைக்கிற பொழுதெல்லாம் பிசாசு எரிச்சல் அடையணும். என்ன நினைக்கிற பொழுதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன எரிச்சல் அடையும் நாம நினைக்கிறோம். தேவையே இல்லை. என்னை நினைக்கிற பொழுதெல்லாம் நரகம் எரிச்சல் அடையணும். இத்தனை விசுவாசி இருக்கும் பொழுது இவன் மாத்திரம் என்ன ஊழியன்னு துள்றான், இவன் மாத்திரம் என்ன சுவிசேஷத்தை சொல்லணும்னு துள்றான், இவன் மாத்திரம் என்ன பரிசுத்தமா வாழணும்னு பேசிட்டு இருக்கிறான், இவன் மாத்திரம் என்ன தேவனுக்கு பிரியமான நடப்பதிலே முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்கிறான். உங்களையும் என்னையும் குறித்து பிசாசு அப்படி எரிச்சல் அடையலைன்னா நீங்களும் நானும் நல்ல கிறிஸ்தவங்களும் அந்த உலகத்துல வாழவே இல்லை. அதனாலதான் பாருங்க, அத்தனை பேர் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டாலும் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய விசுவாசம். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, பேதுருனுடைய வாழ்க்கை நம்ம ஒவ்வொருவருக்குமே இன்னைக்கு நல்ல முன்னுதாரணமா இருக்குது. பாருங்க, ஒவ்வொரு நாளும் இந்த சூழ்நிலையில இந்த பேதுரு பாருங்க, நம்மளை மாதிரி தான் சில நேரத்தில் சுய பலத்தை அப்படி நம்புறது. ஆண்டவர் சொன்னாருங்க, சீமோனே சீமோனே, சாத்தான் கோதுமையை சுலகினால படைக்கிறது போல உன்னை படைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. ஏன் ஆண்டவர் இந்த விசுவாசன்ற வார்த்தை அங்க பயன்படுத்தினார்? உன் அழைப்பை இழந்து போகாதபடிக்கு நானே சொல்லிருக்கலாம்ல. கவனிங்க, பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் அவங்க நடக்கல எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். பரிசுத்தத்தை பத்தி பேசுறார், அழைப்பை பத்தி பேசுறாரு.
எல்லாவற்றையும் பத்தி பேசுறாரு. இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய அழைப்பை நீ தொலைத்து விடாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொல்லி இருக்கலாம். விசுவாசம் என்பது அவ்வளவு முக்கியம், அவ்வளவு முக்கியம். எந்த விசுவாசத்தை குறித்து அங்க சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை வாசிச்சா புரியும் நினைக்கிறேன். நீங்க விசுவாசம் உடனே என்ன திரும்ப நினைப்பீங்க? மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம், வியாதிகளை குணமாக்கத்தக்கதான விசுவாசம், வேற என்ன சொல்றாரு? அற்புதங்களை செய்யத்தக்கதான விசுவாசம். அந்த ஃபெய்த்தை சொல்லல ஆண்டவர். எந்த ஃபெய்த்தை தெரியுமா சொன்னாரு? 1 யோவான் 5வது அதிகாரம். 1 யோவான் 5வது அதிகாரம். ஏற்கனவே சொன்ன இந்த காரியத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துறவங்களுக்கு 4வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம்? நான் விசுவாசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங். அந்த விசுவாசத்தை பேசல. அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றே. ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பவுல் ரட்சிக்கப்பட்டான், சீசர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க எல்லாம் போய் நின்று சொன்னாங்க, இயேசு தேவனுடைய குமாரன். ஏன் இயேசு தேவனுடைய குமாரன் அறிக்கைன்றது அவசியமா இருக்குது? இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை இடாதவன் தேவ நம்பிக்கையுள்ளவனாக இருந்தாலும் தேவனால அங்கீகரிக்கப்படாதவன். கவனிக்கணும். அவங்க என்ன தெரியுமா? இயேசு தீர்க்கதரிசிங்க. சரி, மற்ற மத சகோதரர்கள் தான் இருக்கிறாங்க, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இயேசு மகான். அதெல்லாம் கிடையாது. வேதம் திட்டம் தெளிவுமா சொல்லுகிறது, இயேசு தேவனுடைய குமாரன். எல்லாரும் கரங்கள் ஒருத்தர் சொல்லுவோமா? ஏன் இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கணும்? இயேசு தேவனுடைய குமாரன் யாரு விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். இந்த இயேசு தேவனுடைய குமாரன் என்று யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் அவர் கொடுக்கிற ரட்சிப்பை அங்கீகரிக்கிறார்கள். ஏன் இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கணும்? என்ன தேடி தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்தான் என்பதை அங்கீகரிக்கிற காரியமா இது இருக்குது. அவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். அதை தான் யோவான் 1:12 சொல்லும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இந்த ஒரு விசுவாசத்துக்கு விரோதமா தான் அப்பப்போ சோதனை வரும். நல்லா கவனிங்க. இந்த ஒரு விசுவாசத்துக்கு விரோதமா தான் டாக்டரின்கள் வரும். இந்த ஒரு விசுவாசத்திற்கு விரோதமா தான் பல்வேறு விதமான உபதேசங்கள் வரும். இந்த ஒரு விசுவாசத்தை மாத்திரம் கவிழ்த்துறணும். இன்னைக்கு நிறைய யெகோவா விட்னஸஸ் வர்றாங்க, 7th டே எல்லாம் வரத்தான் செய்யறான். காரணம் என்ன தெரியுமா? இயேசு தேவனுடைய குமாரன் என்று மாத்திரம் நீ விசுவாசிக்காம இருந்துட்டனா போதும், பிசாசு உன்னால ஜெயிக்கவே முடியாது. அதன் பிறகு நீ தேவனுடைய அடிமையா இருந்தான்னு, தேவன் எனக்கு வேணும்னு சொன்னா என்ன, உன்னால தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழவே முடியாது. அதனால தான் யூதா கூட எழுதும் பொழுது எழுதுகிறார். நீங்க அப்புறம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, அந்த ஒரு அதிகாரம் தானே. யூதா கூட சொல்லுகிறார், பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் எழுத வேண்டும் என்று மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் உங்களுக்காக ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டதுன்னு சொல்லிட்டு இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிற அந்த விசுவாசத்தை பத்தி தான் பின்னால பேசிக்கிட்டே வர்றார். கரங்குடத்தில் அழில சொல்லுவோமா? ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் இயேசு தேவனுடைய குமாரன் என்கிற வெளிப்பாட்டை கொடுத்தார். அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு கூட பாருங்க, இந்த விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஒரு நாள் அவரை புறம்பே தள்ளுகிற அந்த காரியங்கள் அல்ல. ஏன் பேதுருக்கு இந்த சூழ்நிலை? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லல, எப்பொழுதெல்லாம் உன்னதமான அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் உண்டோ அப்பொழுதெல்லாம் அதற்கான விலைக்கரையும் ரொம்ப பெருசா தான் இருக்கும். அதனாலதான் ஊழியக்காரர்களுக்கு ஜெபிக்கிறது ரொம்ப அவசியம். ஒரு மாதிரி சார்லஸ் ஸ்பர்ஜன் என்கிற தேவ மனுஷன்ட்ட உங்களுடைய ஊழியத்தினுடைய சக்சஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஊழியத்தினுடைய சக்சஸ் என்ன? அவர் சொன்னார், எனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் என்னுடைய ஊழியத்தில் உண்டு. நான் நேற்று ராத்திரி ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே எங்க சபையில கூட நல்லா ஊழியனாகி எனக்கு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இல்லைன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆண்டவரே. ஊழியத்தில் எவ்வளவு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும், எவ்வளவு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். சில பேர் இப்ப கேட்பீங்க, பிரதர் நீங்க தானே சொன்னீங்க உங்களுக்காக
நமக்காக எப்பொழுதுமே பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிற ஒரு ஆசாரியர் இருக்கிறாரு. அவரே ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க என் பிரதர் சொல்றீங்க. நியாயமான கேள்விதான், நியாயமான கேள்வி. இன்னைக்கு பாருங்க பிரசங்கங்கள்லாம் எப்படி வந்துட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, அப்படியே வசனத்தை பேசிட்டு போயிட்டே இரு. சொல்லுவேன், ஆண்டவர் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ண போனாரா? நான் மட்டும் ஜெபம் பண்றேன், நீங்கெல்லாம் அப்படி தூங்குங்கன்னு சொல்லிட்டு போனாரா? நான் தான் பிரதான ஆசாரியன், நான் ஜெபம் பண்ண போறேன் சொன்னாரு. ஒரு மணி கொஞ்சம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு போனார். நம்ம வழக்கம் போல தூங்குவோம், அது வேற. வந்து கேட்டாரு, 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா? இதெல்லாம் நம்ம ஆளுங்க வாசிக்கிறாங்களா வாசிக்கலையான்னு எனக்கு தெரியல. 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா? நம்ம 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா காலரை உயர்த்துக்கிறோம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்றோம் தெரியுமா? அப்படித்த ஆண்டவர் சொல்றார், 1 மணி நேரம் லீஸ்ட், அது மினிமம் 1 மணி நேரம். யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க கண்டிப்பா நான் கேட்கவே மாட்டேன். பிரதர், வாழ்க்கையில ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையா இருப்போமே ஆனால் அவனுடைய அம்பு எப்பொழுதுமே நமக்கு விரோதமாக திருப்பப்பட்டு தான் இருக்கும், திருப்பப்பட்டு இருக்கும். நீங்க நினைப்பீங்க, என் குடும்பத்தில் நான் தான் பிரதர் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவாரு, உங்க குடும்பம் முழுசையுமே புடைக்கிறதுக்கு அவன் உத்தரவு கேட்டுக்கிட்டான். ஆனா ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறது நீ தான் நீ நிக்கிற. ஃபர்ஸ்ட் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து தான் அவனுக்கு எரிச்சலே இருக்கும். உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் கரங்களை ஒருத்தர் இலையில சொல்லுவோமா? நிறைய பேர் என்கிட்ட சொல்றது உண்டு, என் குடும்பத்தில் நான் தான் பிரதர் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா மற்ற எல்லாரை விட என் குடும்பத்தில் தான் பிரச்சனை. பேதுருக்கா தான் இருந்துச்சு, உங்கள் எல்லாரையும் புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான், ஆனா தாங்கப்பட வேண்டியது நீ ஒருத்தன் தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல சுய பலத்தினாலே ஒரு நாள் நாம நிக்கவே முடியாது. அன்னைக்கு பேதுரு சொன்னான், ஆண்டவரே காவலானாலும் சரி சாவானாலும் சரி, மற்றவங்க எல்லாம் உண்மை விட்டு போனா கூட நான் போக மாட்டேன் ஆண்டவரே, போக மாட்டேன் ஆண்டவரே. சுய பலத்தினாலே அல்ல, சுய பலத்தினாலே அல்ல, அவருடைய பலத்தினாலே நிலை இருக்கும்படி இன்னைக்கு அவரை பற்றி கொள்வோம். ஆமேன், ஆமேன். பேதுருக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். பேதுரு, நீ எப்ப பாரு ரொம்ப துடுக்குத்தனமா என்னால முடியும். நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, டக்குன்னு கத்தி எடுப்பான், டபால்னு காதுல போட்டுருவான். மல்குஸ் என்கிற பிரதான ஆசிரியனுடைய வேலைக்காரனை காது மேலே போட்டான். சுய பலம். கர்த்தர் சொல்றாரு, உன் பலத்துல போப்பா, தோத்துருவே, என்னுடைய பலத்தை சார்ந்து கொள். எவ்வளவு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க, எத்தனை நல்ல ஆண்டவர். சில பேர் சுயபலத்திலேயே எல்லாத்தையும் செய்ய தோங்கிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாருங்க, நான் ஆண்டவருக்கு இதை செய்வேன் அதை செய்வேன், நல்ல தீர்மானங்கள் எடுத்தோம். இன்னைக்கு ஆண்டவர்களை நம்ம எப்படி இருக்கிறோம் நமக்கு தெரியல. இன்னைக்கு ஊழியத்தில் நல்லா இருப்போம் பிரதர், ஆரம்பத்தில் நல்ல ஊழியத்தில் இருந்தது உண்டு, நல்ல சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணது உண்டு, ஸ்ட்ரீட் பிரீச்சிங் பண்ணது உண்டு, அதை பண்ணது உண்டு, இதை பண்ணது உண்டு, கர்த்தருக்கு கொடுத்தது உண்டு, உற்சாகமா இருந்தது உண்டு. நாட்கள் போக 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 அப்படியே சோர்ந்து அப்படியே ஒன்றும் இல்லாத நிலைமையில நிற்கிற உங்களையும் கொஞ்சம் பேதுருவோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு நாளும் சுயபலம் என்பது வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. ரெண்டாவது, இந்த காரியத்தில் இன்னொருத்தன் இருக்கிறான், அவனை கவனிக்காமலே விட்டுறக்கூடாது. யாரு? யூதாசை விட்டுருங்க, அவன் தான் சீனை விட்டே போயிட்டானே. இவன் எப்படிப்பட்டவன்? வசனம் சொல்லுது, இவன் வேலையே தேவ பிள்ளைங்களை அப்ப வந்து புடைக்கிற வேலை தான். அவனுக்கு பேரே எதிராளி. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போல அதை தான் சொல்றாரு. 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். பேதுரு சூடுபட்ட பூனை, அது பேதுரு சூடுபட்ட பூனை. கரெக்டா எழுதுறாரு. எப்பா வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், அது ரொம்ப முக்கியம். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதரிசனமானவரை நீங்களும் நானும் பார்க்க முடியாது, அதே மாதிரி அவனையும் இந்த நேரத்தில் பார்க்க முடியாது. எந்த ரூபத்திலையும் வருவான். மாமியார் ரூபத்தில் வருவான், மருமகள் ரூபத்தில் வருவான், மாமனார் ரூபத்தில் வருவான், மருமகன் ரூபத்திலையும் வருவான், பிள்ளைங்க ரூபத்தில் வருவான்,
கணவன் ரூபத்தில் வருவான், மனைவி ரூபத்தில் வருவான். ஆனா ஒண்ணு, கண்டிப்பா டெய்லி சுற்றி, இப்ப வாசிங்க அந்த வசனத்தை, தெளிந்த புத்தி விட்டுறது பாருங்க. எல்லாரும் உங்கள் எதிராளி ஃபர்ஸ்ட் அங்க இருந்து வரட்டும். தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிவான்னு போட்டிருக்கா, திரிந்தான்னு போட்டிருக்கா. இன்னைக்கு 2025 மார்ச் 30, இன்னைக்கும் உங்களையும் என்னையும் அவன் சுற்றி திரிந்து கொண்டுதான் இருக்கிறான். என் பக்கத்திலே வரல அப்படின்னு நீங்க அவங்க கூட்டத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சில பேர் லைஃபை பாருங்க பிரதர், நீங்கெல்லாம் பாருங்க, பரிசுத்தம் எல்லாம் பேசுறீங்க, ஊழியம் செய்றீங்க, அப்படி ஒரு மாதிரி தடுமாறிட்டு கிடக்குறீங்க. நாங்கெல்லாம் பாரு, ஃப்ளை ஹை. உனக்கு பைலட்டே பிசாசு தான் நினைச்சுக்கோ. பைலட் பிசாசு உனக்கு. யாரு? வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்துல, இவன் இரவும் பகலும் சகோதரர் மேல குற்றம் சாட்டுகிறவன். நேர போனா ஒரு நாளைக்கு, இன்னைக்கு கூட வாசிமே யோபு 1வது அதிகாரம். அவன் யோபு அவன் பாட்டுக்கு கர்த்தருக்கு பயந்து பலி செலுத்திட்டு, உண்மையில அவன் ஒன்றும் மாய்மாலக்காரன்லாம் கிடையாது. ஏன்னா ஆண்டவரே சொன்னாரு, உத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்கிற என்னுடைய தாசனாகிய யோபோ பாத்தியா, அவனை அப்படி விட்டுருக்கலாம். இது நேர போச்சு. சோழியம் குடிமி ஒன்றும் சும்மா ஆடாது, தெரியும்ல. போயிட்டு வந்தியா யோபோ பாத்தியா? ஏய், ஆண்டவர் சவால் விடுறாரு, கவனிங்க. யோபு நலம் விசாரிச்சு வந்தியான்னு ஆண்டவர் கேட்கல. பரலோகத்துல இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் பாருங்க, இந்த நேரத்தில் அங்க ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கும். பிசாசு சொல்லுவான், ஆமா பிரசங்கம் பண்றான், எதுக்கு பிரசங்கம் பண்றான்னு தெரியும்ல. உட்கார்ந்து அப்படி நல்ல பிள்ளை மாதிரி ஊழியம் செஞ்சுட்டு இருக்குது. இங்க ஒண்ணு சும்மாவா, எல்லாம் கொடுத்தீரு, அதனால உங்க நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்குது. இவன் நல்லதான் இருந்தான், நேரம் அங்க போய் கரெக்டா போட்டு கொடுத்தான். ஆண்டவரும் பார்த்தாரு, இல்ல வெறுமனே வார்த்தையில இல்ல. எனக்கு ஒரே ஒரு காரியம் சந்தோஷம், எப்பொழுதெல்லாம் பிசாசு சோதிக்கிறானோ பிரதர், ஆண்டவர் கைமீறி போச்சு நினைக்கவே நினைக்காதீங்க. தேவன் என்றைக்கு அனுமதிக்கிறாரோ, அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில ஒரு நாளும் சோதனை வர்றதே இல்லை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம் தான். வாசிங்க அதை. 1 கொரிந்தியர் 10:13. எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை எனக்குன்னு வாசிக்கணும், உங்களுக்குன்னு போட்டு பக்கத்துல பால் அடிச்சுட்டு போயிடக்கூடாது. அதனாலதான் இன்னும் தெரியல, நிறைய வசனம் நமக்கு உள்ள பதிரதே இல்லை. இப்ப வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து எங்கெல்லாம் உங்களுக்குன்னு போட்டிருக்க அங்கெல்லாம் எனக்குன்னு வாசிக்கணும். வாசிக்கலாமா? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை எனக்கு நேரிடல. அது சத்தமா சொல்லுங்க. தேவ உண்மையுள்ளவராயிருக்கிறார், என் திராணிக்கு மேலாக நான் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கரங்களத்தில் சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் சொல்ற, நான் யோபு மாதிரி பிரதர், பேச்சு கூட அப்படி சொல்லிடாதீங்க. அவன் பாருங்க, ஒரே நல்ல 10 வழி ஒன்னா போச்சு, மொத்த ஓட்டவும் மொத்த கழுகும் ஒன்னா போச்சு. நமக்கு தலைவலி வந்தா சொல்ற பேர் யோபு மாதிரி இந்த பாடுகள்லாம் சகிச்சுட்டு தான் போகணும். அட பாவமே, ஒரு தலைவலிக்கு யோபு கொண்டு தெருவில் நிறுத்திட்டியே. ஒரு தலைவலி, ஆண்டவரே நீர் சோதிச்சிட்டீர்னா நல்லா இருக்கும். வசனம் சொல்லுது, சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகனால புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு வந்தான்னு சொல்லல, உங்களை புடைக்கிறதற்கு என்ன கேட்டுக்கொண்டா? இப்ப உத்தரவு அவர் கொடுத்தா தானே வர முடியும் பக்கத்துல. பிரதர், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னா தாறு மாறலாம் அவன் நம்ம லைஃபுக்குள்ள வரவே முடியாது. வர முடியாதுங்க, வர முடியாது. ஏன்?
அன்னைக்கு சாத்தான் தேவனை பார்த்து சொன்னான், நீர் யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுத்தி வேலை அடைச்சிருக்கிறீர், நான் உள்ள போகணும்னா எனக்கு உடைய பெர்மிஷன் வேணும். அன்லஸ் அண்ட் அன்டில் நீர் பெர்மிஷன் கொடுத்தால் அன்றி என்னால போகவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை சுற்றிலும் அக்னி மதிலா இருக்கிற அவருடைய பரிசுத்த ரத்தத்திற்காக, சிந்தப்பட்ட அவருடைய ரத்தத்திற்காக, மீட்டெடுத்த ரத்தத்திற்காக, எனக்கு பாதுகாப்பு வளையமா இருக்கிற அவருடைய ரத்தத்திற்காக எல்லாரும் சத்த முறையில சொல்லுங்க. உள்ள வர முடியாது, அவன் வர முடியாது, வர முடியாது. பெர்மிஷன் கேட்பான், கர்த்தரும் கொடுப்பார். ஏன்? உங்களை என்ன அவர் நம்புறபடினால. சில பேருக்குலாம் ஆண்டவர் பெர்மிஷனை கொடுக்க மாட்டார். இல்ல இது கொஞ்ச நாளுக்கு ஆகட்டும், இப்போதைக்கு ஒண்ணு வேண்டாம், சரியா? இப்ப ஒண்ணு வேண்டாம். அதனால கவனிங்க, இது வேலை என்ன? நீங்களும் நானும் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரோ அப்பொழுதெல்லாம் சைட்ல வேற ஒண்ணு கொண்டு வருவான். சிம்பிளா பேசுறேனே, இதுதான் இன்னைக்கு பேச வேண்டியது கூட. இன்னைக்கு ட்ரெண்டிங் இதுதான். தேவன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? காலையில் எழுந்து என் முகத்தை தேடணும், காலையில் எழுந்து என் வசனத்தை தியானிக்கணும். காலையில, அல்லது நீ காலையில மாத்திரம் இல்ல, உனக்கு எப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில நீ அப்படி ஆசுவாசமா உட்கார்ந்துருக்கியோ அப்பொழுதெல்லாம் என்ன குறிச்சு தியானிச்சுட்டே இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்றான், நம்முடைய வேதத்தின் மேல நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் என்னுடைய தியானம். நீங்க அப்படி உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆளுங்க ஒண்ணு விடாம ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் இருக்கு, எக்ஸ் வலைதளத்துல அங்க இருக்கு அக்கௌண்ட் இருக்கு, யூடியூப்ல அங்க அக்கௌண்ட் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, 2 நம்பர்லயும் தனித்தனியா வாட்ஸ்அப் இருக்கு, 2 சிம்லையும். அதுல பதில் போடுறதுலயே நேரம் இருக்கும். சில பேருக்கு ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இருக்காது, ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு நேரமே இருக்காதுங்க. அவரை தியானிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, வசனத்தை தியானிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, ஜெபம் பண்றதுக்கு நேரம் இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு 10 வசனம் கீழே பேரை போட்டு நல்லா அழகா டிசைன் பண்ணி கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். எங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க நினைக்கிறீங்களோ, ஏதாயிலும் ஒரு கோணத்துல, ஏதாயிலும் ஒரு நோக்கத்துல அதை விட்டு உங்களை வழி விலக செய்வான். நான் சொல்லுவேன், ஊழியம் என்கிற பெயர்ல கூட உங்களை வழி விலக செய்வான். நான் ஊழியம் செய்யறேன் பிரதர், இதை நான் ஒரு ஊழியமாவே செய்யறேன், செய்யுங்க. ஆனால் அது நிமித்தம் அவரோடு இருக்கிற நேரத்தை அவன் திருடுவானே. ஆனால் அது ரொம்ப கவனமா இருந்துக்கிறது நல்லது. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு முன்பாக நிற்கிறதோ, வேற ஒரு காரியத்தை சொல்லி உங்களுடைய கவனத்தை திசை திருப்பதில் அவன் எப்பொழுதும் கவனமா இருப்பான். நல்ல கவனிங்க, இன்னைக்கு உலகம் எப்படி தெரியுமா போகுது? அறிவு பெருத்து போயிருது. வேதம் சொல்கிறது, ஜனங்கள் அங்குமங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகின்ற மாதிரி இன்னைக்கு அறிவு பெருகுது. அறிவை வளர்த்து கொள்வது ரொம்ப நல்லது, எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கணும். ஆனால் இந்த அறிவும் கண்டுபிடிப்புகளும் முன்னேற்றங்களும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நான் படிப்பை குறித்து பேசல. இன்னைக்கு நிறைய டிபேட் வந்துச்சு, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ட்டு. பவுல் சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணங்களா இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சிறைப்பிடிக்கிறோம். ரலில சொல்லுவோமா? எப்பொழுதுமே பாருங்க, ஆண்டவர் ஜீவ விருட்சம் வச்சிருப்பாரு, நீ புசிக்கலாம், அதை நீ புசிக்கலாம். ஆனா பிசாசு சொல்லுவான், நன்மை தீமை அறிய, அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, இதை புசி, இதை புசி, இது ரொம்ப முக்கியம். இதை விட முக்கியம் ஜீவ விருட்சத்தின் கனி ஒண்ணு இருக்குது. பிசாசனுடைய ஒரே நோக்கம், ஜீவ விருட்சத்தின் கனியை பார்க்காத, நீ பார்க்க வேண்டியதெல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. அன்னைக்கு இல்லை, இன்றைக்கும் நமக்கும் செய்யறான், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவன் செய்வான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதற்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமோ அதற்கு மாத்திரம் ப்ரையாரிட்டி கொடுக்கிற கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. அவனை பத்தி ரொம்பலாம் பேச வேண்டாம், ஆனா அவனை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அவன் எப்படிப்பட்டவன் என்பதை, அவனுடைய தந்திரங்கள் என்ன என்பதை நம்ம அறிந்திருக்கணும். கடைசி ஒரே ஒரு குறிப்பு, எத்தனை போராட்டங்களை அவன் கொண்டு வந்தாலும் எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல ரட்சகர் இயேசு இருக்கிறார். ஆமென். இந்த சம்பவத்துல 3 பேர் தான், 1 பேதுரு, 1 சாத்தான், எல்லாவற்றிற்கு மேலாக சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர். ஆமென். ரோமர் 8:33, ரோமர் 8:33 எல்லாரும் எடுங்க. பியூட்டிஃபுல்லான வசனம், நிறைய பேர் தப்பாவே பேசுற ஒரு வசனம் கூட. 8:33 இருந்து எடுங்க பாப்போம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர்.
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அடுத்த வசனத்தை வாசிங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவையெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுக. நாம அன்பு கூறுன்னு போடல, நாம் காட்டுற அன்பு இல்ல, நம்ம அன்பு எப்பவுமே குறவு உள்ளது. பாடல்லாம் கூட நிறைய பேர் என்ன தெரியுமா, ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன போராட்டம் வந்தாலும் உண்மை மேல நான் வச்சிருக்கிற அன்பு மாத்திரம் குறையாது. அண்ணும் கிடையாது. இந்த வசனத்தை நல்லா வாசிங்க. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு இன்னும் வாசிங்க இப்ப வாசிங்க. நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவர்கள், இப்படி வாசிச்சா புரியும். நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே நாம் ஜெயங்கொள்வர்களா, புற்றிலும் ஜெயங்கொள்வார்கள். கரெக்டா? அப்படிதானே போட்டிருக்கு. பாட்டு செல்றது தப்பா பாடிறேன்னு நினைக்கிறேன். இல்ல, ஆண்டவரே என்ன வந்தாலும் சரி உங்க மேல நான் வச்சிருக்கிற அன்பு குறையவே குறையாது. வசனம் சொல்லுது நம்மில் அன்பு கூறுகிறவர்களே. கரெக்டா? அவர் அன்பு மாறவே மாறாது. இப்ப அடுத்த 2 வசனத்தை வாசிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு, நம்முடைய அன்பை விட்டு நம்ம போடல. மறுபடியும் பாருங்க, கவனிங்க. தேவன் மேல நாம வச்சிருக்க அன்புன்னு போடல. இந்த கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்புன்னு கேட்டீங்கன்னா, இயேசு நமக்கு அன்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினார். அந்த அன்பை விட்டு, சரியா, அந்த அன்பை விட்டு இன்னொரு விதத்தில் சொல்றதா, தேவன் நம்ம அவ்வளவு அன்பா இருக்கிறாரு. அந்த அன்பிலிருந்து எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அந்த அன்பு ஜென்யூன் அன்பா இருக்கிறதுனால எந்த சூழ்நிலைகளும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கவே மாட்டார். ஒரு அழில சொல்லுவோமா, என்னுடைய அன்பு நிமித்தம் அவர்கிட்ட நான் இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அங்க நம்ம ஃபெயில் ஆயிரும். பாருங்க, அவருடைய அன்பு என்ன அவரிடத்துல கூட்டி சேர்க்குது என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு ஒரு நாள் நம்ம விலகவே மாட்டோம். எனக்கு எது தைரியத்தை கொடுக்குது, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன், அதனால கடைசி வரைக்கும் நான் உமக்கு சாட்சியா வாழுவேன் அப்படின்னு நான் என்னைக்கு சொல்றேனோ, பேதுரு சொன்னது போல காவலில் ஆகிலும் சாவாகிலும் நான் உண்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன். இவங்க எல்லாம் மறுதளிச்ச கூட நான் போக மாட்டேன். ஏன் அன்பு, அதனுடைய ரிசல்ட் அதுதான் இருக்கும். ஆனால் அவருடைய அன்பு ஒன்று இருக்குது பாருங்க. என் வாழ்க்கையில மரணமோ ஜீவனோ உயர்வோ தாழ்வோ பசியோ பற்றியோ நிர்வாணமோ எது வந்தாலும் சரி, அந்த அன்பு ஒரு நாளும் என்ன அவரை விட்டு விலகாதபடிக்கு என்னை இழுத்து கொள்ளும். இதெல்லாம் யாருக்கு மாத்திரம் தெரியுமா? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ரட்சிப்புகள் இருக்கிறவங்க மாத்திரம்தான். சீஷர் கூட்டத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்றவர்களுக்கு அல்ல. ஒருத்தன் போயிட்டான் அதை விட்டு. ஆனால் யார் யாரெல்லாம் அவரை பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் இந்த பாக்கியம் உண்டு. ஆமென். அப்படி 22வது அதிகாரம் வாங்க பார்ப்போம். அதை நான் சொல்லி முடிச்சிடறேன். நேற்று இதை வாசிக்கும் பொழுது எனக்குள்ள ரொம்ப ரொம்ப ராத்திரிலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் நீர் எங்களுக்கு இருக்கிறீர். லூக்கா 22. இப்ப பேதுரு மறுதளிச்சிட்டான். ஆண்டவர் சொன்னபடியே சேவல் கூறக்கு முன்னாடி என்ன 3 தடவை மறுதளிச்சிட்டான். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. கடைசியில லூக்கா 22வது அதிகாரம் 61வது வசனம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்த அழுதான். ஏன் அன்புல நான் ஃபெயில் ஆயிட்டேன் ஆண்டவரே. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அவனை அப்படி திரும்பி பார்த்தார் பாருங்க. அந்த ஒரு பார்வை மொத்த அன்பையும் கொட்டிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்த அன்பையும் கொட்டிருக்கும். ஒருவேளை ஆண்டவர் திட்டிருந்தாருன்னு வச்சிங்களேன், அட போறியா அவங்க வேற வேலை இல்லை, அவனும் போயிருந்திருப்பான்.
ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசல. பிரதர், இன்னைக்கு நிறைய பேர் முன்பு உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவங்க தான். இன்னைக்கு அவருடைய பார்வை உங்களை நோக்கி பார்க்குது. லெந்தன் டேஸ் பிரதர், நான் இயேசு நோக்கி பார்க்கிறேன், அவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். நான் 300 நாள்ல நல்லா கர்த்தருக்கு பிரகாசிச்சுட்டு இருந்தேன் பிரதர். நான் நினைக்கிறேன் அன்றைக்கு இரவெல்லாம் அவரை சாட்டையால் அடிச்சாங்க, கசையினால் அடிச்சாங்க. கண்டிப்பா அவர் அலறி இருப்பார். அடிக்கப்படுவதற்கு முன்பாக வாய் திறவாதவர் போல் இருந்தார். அதனால ஆண்டவர் ஓன்னெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார்லாம் நினைக்காதீங்க. வாய் திறவார்னா ஆர்கியூ பண்ணல, நியாயத்தை பேசுறே தவிர ஒவ்வொரு அடியிலையும் அவர் கதறி இருப்பார். ஒவ்வொரு அடியிலையும் அவருடைய கதறலின் சத்தத்தை விட பேதுரு யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல அழுதுட்டு இருந்தான் பாருங்க. யாரும் பார்க்காம ஒரு இருட்டில் இருந்து அழுதானே, அந்த சத்தம் இவருடைய காதுகள் அப்படி தொனிச்சுட்டே இருந்திருக்கும். கண்டிப்பா கேட்டிருக்கும். அதனால தானோ என்னவோ தெரியல, இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டவங்க எல்லாம் சொஸ்தமானாங்கன்னு அவருடைய வஸ்திரத்தையாயிலும் தொடணும்னு நினைச்சாங்க. பேதுருக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா கொடுத்தாரு? அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல பேதுருனுடைய நிழல் பட்டாயிலும் சொஸ்தமாகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆண்டவர் நிழல் பட்டு எங்கேயாவது சொஸ்தமானாங்கன்னு எங்கன்னா போட்டிருக்கா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களையும் செய்வான், பெருசையும் செய்வான். ஆண்டவர் சொன்னாரு, இந்த கிஃப்டை வச்சுக்கோ, நீ நடந்தாவோ நிழல் பட்டா கூட சொஸ்தமாவாங்க. நிழல் பட்டா கூட வச்சுக்க பேதுரு. பிரதர், எதனால தெரியுமா? ஒரே ஒரு உணர்வு. இன்னைக்கு அது வந்துச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலை நான் மறுதளிச்சிருக்கேன். ஜஸ்ட் ஃபார் பெட்டி பிளஷர்ஸ். நான் எத்தனை முறை மறுதளிச்சிருக்கேன் தெரியுமா? எத்தனை முறை தூக்கி ஓரம் வச்சிருக்கிறேன் தெரியுமா? என்னோட வீட்டில் நடந்த நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள் எத்தனை முறை நான் தூக்கி ஓரம் வச்சிருக்கிறேன் தெரியுமா? நான் எத்தனை முறை உமக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காம விட்டுருக்கிறேன் தெரியுமா? எத்தனை முறை என் வாயை திறந்து நான் அறிக்கையிடலாம் கூட என்னுடைய செயலால அப்படி உங்க கண்டும் காணாத போல நான் இருந்திருக்கிறேன் தெரியுமா? பிரதர், அவருடைய பார்வை உங்களை நோக்கி வாலிப பிள்ளைங்கள் கவனிங்க. உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீ இருக்கும் பொழுது எத்தனையோ முறை அவரை மறுதளிக்கிறாங்க சூழ்நிலை வாழ்க்கையில வந்தது, இன்னைக்கும் வந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு நாள் அவரை மாத்திர நீ மறுதளிச்சிடாத. உனக்காக வேண்டிக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் நல்லவர் இருக்கிறார். அவர் சொல்லுவார், இந்த வருஷம் இருக்கட்டும், இது கனி கொடுக்கும். 2025 இது கனி கொடுக்கும். 2025 நான் என்ன விரும்புறேனோ அதை என் பிள்ளை செய்து முடிப்பான். உங்களுக்காக எனக்காக ஒரு எல்லா சூழ்நிலையிலும். ஆண்டவர், என் சூழ்நிலை எதுவுமே சரியில்லையே, உங்களுக்காக அவர் பிதாவினுடைய வலது வருஷத்துல பரிந்து பேசிட்டே இருக்கிறார். எனக்காக வலது வருஷத்துல பரிந்து பேசிட்டே இருக்கிறார். நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமென். தேவையெல்லாம் ஒண்ணுதான், உங்க மேல என் மேலையும் எல்லா சூழ்நிலையிலும் அன்பா இருக்கிறவருடைய அன்பை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. வாசிச்சிடலாமா? அந்த 4 வசனங்களையும் வாசிச்சிடலாம். எடுக்க பார்ப்போம். ரோமர் 8வது அதிகாரம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே ஆண்டோடைய அன்பை விட்டு தூரத்துல போய், ஒருவேளை நீங்க அழலாம், தூரத்துல நான் அழலாம், பேதுருவை போல மனம் கசந்து அழலாம். அழுதுட்டே இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. உங்களை அழைக்கிற தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 அதிகாரங்கள்ல 12 அதிகாரங்கள் ஆண்டவர் பேதுருக்குன்னு கொடுத்தார். 12 அதிகாரங்கள். அதனால தானே இன்னொருத்தர்ல பிசாசு அவனுக்கு நேர திருப்பினான். இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய போராட்டம்ல, மறந்துடாதீங்க. அவருடைய அழைப்பு என் வாழ்க்கையில் இருக்குது. ஆமே, அவருடைய அழைப்பு என் வாழ்க்கையில் இருக்குது. அவர் என் மேல வச்ச அன்பினால நான் அதை ஜெயிப்பேன். வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம். எல்லாரும் எடுங்க பார்ப்போம். 35 இருந்து சத்தமா வாசிக்கணும். இது நம்முடைய தீர்மானம். அப்போஸ்தலனாகிய பவுலை போல அவனோட சேர்ந்து நாமளும் பிரகடனப்படுத்துறோம். வாசிங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி எங்களுக்கு நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும்
என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லா சூழலிலும் மாறாத அன்புள்ள ஒரு ரத்தம் இருக்கிறார் நமக்கு. மறுதளிச்சது உண்மைதான். நீங்க அப்படி மனம் வருந்திட்டு அப்படியே தூரவே நிப்பீங்கன்னா யூதாசா போல மாறிடுவோம். ஆனா மனம் வருந்தி அவர்கிட்ட வந்த மாத்திரம் தான் நம்ம திரும்ப கட்டு வைக்கப்பட முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் இப்படிலாம் செய்யறேனே அப்படின்லாம் வருத்தம் இருக்கு. ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியம் எவ்வளவு நாளைக்கு தான் தூரம் அப்படியே நிக்கிறது? எவ்வளவு நாளைக்கு பிரதர்? 2025 மார்ச் 30 கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு. நீ என் பக்கத்துல திரும்பிரு. மறுபடியும் நீ முன்பு செய்த நல்ல கிரியைகளுக்கு நேராக உன்னுடைய வாழ்க்கை திருப்பு. சோர்ந்துட்ட, என்ன மறுதலித்து நிமித்து நீ சோர்ந்துட்ட, பரவாயில்லை. பலத்த கிரியைகளை உன்னை கொண்டு நடப்பிக்கும்படி நான் உன் வாழ்க்கையில வச்சிருக்கிற அழைப்பு அப்படியே இருக்குது. மறந்துடாது, அது இருக்குது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் ஏன் கரத்தை உயர்த்த சொல்றோம்? சரண்டர். நான் சரண்டர், என்ன சரண்டர் பண்றேன்டவரே. எல்லாரும் கையை வைத்து தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம்
வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வே இயேசுவை. Thank you Lord. நான் என் இயேசுவை நேசிப்பேன், நான் என் இயேசுவை பின்தொடர்வேன், நான் என் இயேசுவை ஆராதிப்பேன். எனக்கு எல்லாம் என் இயேசு தாங்க, எல்லாம் என் இயேசு தான். ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு தணிஞ்சு போன ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த வசனத்துல கவனமா இருங்க. இயேசு திரும்பி அவனை பார்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ செய்கிறத சீக்கிரமா செய்யணும் யூதாச பார்த்தார். இயேசுனுடைய பார்வை அவனுக்குள்ள உணர்வை கொண்டு வரல. அவருடைய ஒரே பார்வைக்கு போய் உடைஞ்சு அழுதான் பாருங்க. உணர்வுள்ள ஒரு இருதயம் பிரதர் சிஸ்டர், உணர்வுள்ள ஒரு இருதயம். எத்தனை நாளைக்கு தான் அப்படி உலகத்துல ஒரு காலு, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு காலு, வாழ்க்கை முழுவதும் இன்றைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டோடைய மகா பெரிய அன்பு, அந்த மகா பெரிய அன்பினுடைய நீள மகளம் உயரம் ஆழம் எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா, உதவி செய்யுங்க. அதை கண்டுகொள்ளத்தக்கதா எங்களுடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்படட்டும். வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபையில் ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தினாலே அவர்கள் கிறிஸ்துவிலே ஆழமாய் வேறுன்றட்டும். எங்கள் ஆண்டவர் அவருடைய இருதயங்களிலே ஒவ்வொரு நாளும் வாசமாயிரும் நடத்தும் ஐயா. உமக்கு நன்றி. புதிய மாதத்திற்கு நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். ஏப்ரல் மாதம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் தொடருகிற மாதமா இருக்கட்டும். பிசினஸ் பண்ற ஒவ்வொருக்காகவும் வருகிறோம். எங்கள் தேவநீர் அடைபட்ட வாசல்களை திறப்பீராக, திறப்பீராக. நீ துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை என்று சொன்னீரே. கர்த்தர் செய்யும் இழப்புகள் எல்லாவற்றையும் அவர்கள் ஆண்டவரை ஈடுகட்டத்தக்கதாய் தாவீதுக்கு சொன்னது போல சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், திருப்பிக் கொள்ளட்டும், நடத்தும். பாதுகாப்பும் பராமரிப்பும் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்திலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரும் சகல பரிசுத்தவங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கும்படி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சி, கிருபைகளை, சகல விதமான நன்மைகளை தந்தருள்வாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed week.